ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாளேன்னு பார்க்குறீங்களா? என் பேத்தியால இப்போதான் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. நீ தான் மாப்பிளையா? என்ன என் பேத்தி நல்ல கலரு, நீ கொஞ்சம் கருப்பாக தான் இருக்க. அப்பவே சொன்னேனே, கேட்டியாமா? கருப்பு சட்டையை போடு, கருப்பு சட்டையை போடு, கருப்புக்கு கருப்பு தான் நல்லா இருக்கும். நீயே இப்ப இந்த கிழவியே என்ன கருப்புங்கு. அந்த கிழவி சொல்றது சொல்லிட்டு கிடக்கு. அது வயசான கிழவி, அப்படித்தான் சொல்லும். கருப்பு தான் கட்டி வைரம், அது தெரியுமா உனக்கு? என்ன என்ன சொல்லுதா மாப்பிள்ளை தம்பி? குசு குசுன்னு என்னத்தையோ அம்மா காதுல சொல்லுதானே. ஏன் உங்க அப்பா வரலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கருப்பு சட்டை போடு போடுன்னு சொன்னியே, அந்த ஆச்சி என்ன கருப்புன்னு சொல்லுதாவோ அப்படின்னு சொல்லுதான். அப்படித்தானா? கருப்பு தான் கட்டி வைரம், அதுக்கு என்ன? கருப்பு தான் ஆம்பளைக்கு அழகு. கருப்பா இருந்தாலும் காளையாத்தான் இருக்க. போதுமால ஆச்சியே சொல்லிப்பட்டாவ, பின்ன என்ன? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் மாப்பிள்ளையா? நல்ல லட்சணமா தான் இருக்காரு. கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருக்காரு. நீ யாருமா? அந்த இந்த வீட்டு மூத்த மருமவ சுப்புலட்சுமி. எங்க அத்தை நல்ல கோணம், எங்க மாமா ரொம்ப நல்லவர். உங்க பையன் என்ன பண்ணுதா? நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் வேலை பார்க்குறோம். ஓ, அப்போ பொண்ணு முன்னாடியே தெரியும்னு சொல்லுங்க. உங்க அம்மா தான் பார்க்கணுமா? பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வாங்க, எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிச்சான். அதான் என்னைய கூட்டிட்டு வந்திருக்கான். நாங்க உங்களை விட வசதியில கம்மி தான். என்ன, என் மகன் நல்ல மனசுள்ளவன், நல்லா பார்த்துக்குவான். என்ன செய்யறது, எனக்கு வரதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனா வந்து கேட்டு பார்ப்போமேனு என் மகன் ஆசைப்பட்டுட்டானேன்னு வந்தேன். இதுல என்னமா இருக்கு? எல்லாரும் பிறக்கும்போது வசதியோடயா பிறக்கிறோம், அப்புறம் நம்ம வசதியை நாம தான் வளர்த்துக்கிறோம். அத மாதிரி வீட்டில் உள்ளவ எல்லாருக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பேச வேண்டியதான். முதல்ல சம்பிரதாயத்துக்கு பொண்ணை பாரு. ஆமா, பையனோட அப்பா வரலையா? அப்புறம் ஒரே பையனா இல்ல கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுமா. அந்த மனுஷனை என்னன்னு சொல்ற, சரியான தண்ணி வண்டி. அதான் அவரை கூட்டிட்டு வரல. பரவாயில்லையே, நல்ல வெளிப்படையா ஒளிவு மறைவு இல்லாம பேசுறியே. என் மருமக வரட்டும், இந்த வீட்டுக்கு எல்லாமே அவதான். அவளுக்கு சம்மதம்னா எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். அந்த வாராப்பரு அவதான் பிரியா. ஏமா பாருமா, எம்பிட்டு அழகா இருக்கான்னு. அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தானா தேவதையே வந்த மாதிரி இருக்கும். மானத்தை வாங்காத, செத்த நேரம் வாயை முடிக்கிட்டு இரு. வணக்கம்மா, சிவதான் என் பொண்ணு பிரியா. எங்க வீட்டுக்கு சிவதான் குத்து விளக்கு. எங்க வீட்டுல எல்லாமே இவதான். பொண்ணு ரொம்ப அழகா இருக்காமா, கண்ணுக்கு லட்சணமா நல்லா இருக்கா. எனக்கு ஒரே பையன்தான், இவன் தான் எல்லாம் எங்க வீட்டுக்கு. ஆமா, என் மவ வந்து எல்லாம் சொன்னா. நீங்க வந்து பார்த்துட்டு போட்டும், எங்களுக்கும் பிடிச்சிருந்தா மேல் கொண்டு பேசுவோன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, நீங்க தான் சொல்லணும். வீட்டுக்காரர் வரலையாமா? என்னம்மா சொல்றது, எங்க வீட்டுல எல்லாமே என் பையன்தான். என் வீட்டுக்காரரு சரியான குடிகாரரு, மூட்டை தூக்குற வேலை தான் பார்க்காரு. நாங்க கஷ்டப்படுற குடும்பம், அதான் இங்க வரதுக்கே தயங்கிக்கிட்டு இருந்தேன். என் மகன் தான், கேட்டு பார்ப்போம், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பொண்ணு தரட்டும், இல்லைன்னா அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டான். என் மகன் சம்பாத்தியம் பண்ணி தான் என் குடும்பத்தையே பார்த்துக்கிறான். ஒரு தங்கச்சி இவனுக்கு, அவ 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. ஓ சரிம்மா, என் வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காரு. நீங்க திடு திப்புன்னு வந்ததுனால எதுவும் பேச முடியல. இருங்க, காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம். அவர் வரட்டும், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். பரவாயில்லம்மா, நீங்க பெரிய சம்பந்தம், நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதான் எப்படி பொண்ணு கேட்க வர்றதுன்னே தெரியாம தயங்கிக்கிட்டு இருந்தேன். என் மகன் தான், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பொண்ணு தரட்டும், அவளை நான் நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். இதுல என்னம்மா இருக்கு, எல்லாரும் பிறக்கும்போது வசதியோடவா பிறக்கிறோம். அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க தீர்மானிச்சுக்கிறோம். அப்புறமா சம்பாத்தியம் பண்ணி பெரிய வசதியோட வாய்ப்போட இருந்துக்க வேண்டியதான். இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்காரரு விருப்பப்படணும், அவருக்கு விருப்பம் இருந்தாதான் மேற்கொண்டு பேச முடியும். ஆமாம்மா, அதுவும் நியாயமான பேச்சு தானே. இதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க அவர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா மேற்கொண்டு தகவல் சொல்லுங்க. போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா வேண்டாம், நாங்க சம்மந்தம் பண்ணாம எதுவுமே பண்றது கிடையாது. எங்க வழக்கப்படி அப்படித்தான், நாங்க கை நினைக்க மாட்டோம். காஃபினாலும் நாங்க அப்புறமா குடிச்சுக்கிறோம். இதுல என்னம்மா இருக்கு, காஃபி குடிக்கிறதுல என்ன இருக்கு? இல்லம்மா, எதுவா இருந்தாலும் சந்தோஷமான செய்தியா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
அப்படி வரும்போது நான் சந்தோஷமா வந்து காஃபி குடிக்கிறேன். இப்போ எங்களுக்கு வேற வேலை வேற இருக்கு, கிளம்புறோமா? என்ன தம்பி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்லம்மா, என்னோட விருப்பம் எல்லாமே அவ தான். நான் 3 வருஷமா அவளை விரும்புறேன். எப்படி அவகிட்ட சொல்றதுன்னே தெரியாம இப்பதான் சொன்னேன். ஆனா நல்லபடியா உங்க பொண்ணை வளர்த்துருக்கீங்க. அம்மா அப்பா விருப்பம் இல்லாம எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டா. அதனால உங்ககிட்ட நேரடியா பொண்ணை கேட்டு உங்க விருப்பத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். சரி தம்பி, அவர் வரட்டும், அவர்கிட்ட பேசிட்டு நான் தகவல் சொல்றேன். இங்க அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் பிரியா, வரேம்மா. போயிட்டு வரோம்மா. சரிங்க. ஏட்டி, நீ உள்ள போ. சரிம்மா. என்ன வடிவு, அந்த பொம்பளை நல்ல வெளிப்படையாக தான் பேசுது. அந்த பையனும் நல்ல பையனாக தான் தெரியுறான். நீங்க நம்ம பெரிய எம்பிட்டு அழகா இருக்கா, அந்த பையன் கருங்குரங்க மாதிரி இருக்கான். அவனுக்கு பொண்ணை கொடுக்கணுமாக்கும். அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. என்ன பேசுற? வெளி தோற்றத்தை வச்சு எடை போடுவியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் கருப்பா இருந்தாலும் முக லட்சணமா இருக்கான். அப்படி யாரையும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லத்த, கருங்கருன்னு இருக்கான். அதுவும் கஷ்டப்படுத்த குடும்பம். அதுல போய் நம்ம பெரிய கஷ்டப்படணுமா? அப்ப வேற குடிகாரன்னு சொல்றாவோ. அதுக்கு அங்க போய் நம்ம பிள்ளைய கொடுத்துட்டு அப்புறம் குடிகாரன் வீட்டுல கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. அங்க போய் நம்ம பொண்ணு கஷ்டப்படணுமான்னு சொன்னேன். அது என்னமோ உண்மைதான். அதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. ஆனா பையன் நல்ல பையனா இருக்கான். பையனோட அம்மாவும் நல்ல குணமா தெரியுது. குடிகாரன் வீட்டுல பொண்ணு கொடுக்கவான்னு நினைச்சா இந்த ஊர்ல யாருக்குமே கல்யாணம் நடக்காது. அப்பன் தறிகட்டு போனாலும் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கு. அதையும் நம்ம யோசிக்கணும். பாப்போம், அவர் வரட்டும். அவர்கிட்ட பேசினாதான் தெரியும். அந்த பையன் 3 வருஷமா இவளை நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அதனால அந்த பையன் இவளை நல்லா தான் வச்சுக்குவான். ஆனா அவ குடும்பம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்பவும் தனி கொடுத்தன போக சொல்லி ஒரு வீட்டை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான். ஆமா வடிவு, இவ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நம்மகிட்ட வசதி இருக்கு. 2 பேருக்கும் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து தனி கொடுத்தன போக சொல்லிட வேண்டியதானே? அதை எப்படித்தான் முடியும்? இவ போன உடனே குடும்பத்தை பிரிச்ச மாதிரி இருக்காதா? இன்னொரு குடும்பத்துல இருந்து நாம அவங்க பிள்ளைய பிரிக்கிறது சரியா? நம்ம பிள்ளை மட்டும் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அத மாதிரி அவங்க அம்மாவும் நினைப்பாங்க தானே. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதுவும் சரியா தான் இருக்கு. அப்ப என்னதான் பண்றது? அவர் வரட்டும், அவர்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஒருவேளை நம்ம பிரியாக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்குமோ? நீ ஏன் எதையாவது லூசு மாதிரி உளராத. அவளுக்கு பிடிச்சாதான் அவ ஆத்தாக்காரிட்டியாவது உண்மையை சொல்லியிருப்பாள்ல. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஆமா, அப்படி இருந்தாதான் அவ என்கிட்ட சொல்லியிருப்பாள்ல. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அந்த பையன் இவளை விரும்பின உடனே வீட்டில் வந்து சொல்லி பார்ப்போம்னு சொல்லியிருப்பா. வேற எதுவும் இருக்காது. இல்லத்த, அவளும் சிரிச்ச முகமா இருந்தாலே அப்ப அவளுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன். அவகிட்ட நாங்க விசாரிச்சுக்கிறோம், நீ உன் வேலையை பாரு. எதையாவது கொளுத்தி போடணும்னு அலையாத. என்னாச்சு இப்படி பேசுறியே? நான் அப்படியெல்லாம் நினைச்சு பேசுவேனா? நம்ம பிரியா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் என் ஆசை. எனக்கு அந்த பையன் கருப்பா இருக்கானே, ஜோடி பொறுத்தா நல்லா இருக்காதேன்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. அந்த பையன் இவளை நல்லா வச்சுக்குவானா அந்த பையனுக்கே கொடுக்கலாம் தான். அவர் வரட்டும், அப்புறமா பேசிட்டு முடிவு பண்ணுவோம். இப்பவே என்ன வேண்டி கிடக்கு? ஆமாத்த, உங்க இஷ்டமும் மாமா இஷ்டம் தான் முக்கியம். வேற ஒன்றும் இல்லை. எதையாவது கோல்மால் பண்ணி கொளுத்தி போடுறது கலைதியோ? ஆமா, எனக்கு இதான் சொல்லி பாருங்க. யார் வீட்லையாவது கொளுத்தி போடுறது தான் எனக்கு வேலையோ? நான் என் வேலையை பார்த்துட்டு செவனின்னு இருக்கேன். ஒரு மூத்த மருமகங்கிற மரியாதைக்காக வந்து என்னன்னு எட்டி பாப்போன்னு வந்து நின்னேன். மற்ற எவனும் வீட்டில் இல்லை, அதனால நான் வந்து நின்னேன். உடனே என்னையே குத்தமா சொல்லுவேலோ? அப்படி இருந்தா சரிதான். நல்லது நடக்கணும்னு நினை, எப்பவும் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்காத. கிழவிக்கு திமுற பாரு. இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசினாதானே இந்த கல்யாணத்தை நடத்துவீங்க. எனக்கு எப்படி பேசினா நீங்க எப்படி நடந்துக்குவீன்னு தெரியாமலா இருக்கேன். நான் சரின்னு சொன்னா நீங்க வேண்டாம்பியே, நான் வேண்டான்னு சொன்னா நீங்க சரிம்பியே. இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஓ மவ கறி அங்க போய் நாரத்தான் போறா.